இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை இன்று நமக்கு கடவுள் தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவரை போற்றுவோம், அவரை புகழ்வோம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த இறைவார்த்தையை தந்து இந்த அதிகாலை வேளையிலே எங்களை அர்ச்சிக்கின்ற அன்பு தெய்வமே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையையும் எங்களுக்கு நீர் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் தாரும். எங்களுக்குரியதாக மாற்றி தாரும். நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை கற்பித்து தாரும். இந்த இறைவார்த்தை நாற்றில் அபிஷேகம் எங்களில் நிறைய, எங்களுடைய பிள்ளைகளில் நிறைய எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள இறைவார்த்தைகள். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். 38 வருடங்களாக படுத்த படுக்கையாயிருந்த ஒரு மனிதர், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்ல, 30 வருடம் அல்ல, 38 வருடங்களாக படுக்கையில் வாழ்க்கையை நடத்திய ஒரு மனிதர். அதிகமான வாழ்க்கையின் நாட்களை அந்த படுக்கையில் தான் அவர் செலவழித்தார். இயேசு பிறப்பதற்கு முன்பே இவர் குளத்தின் கரையில் படுத்திருந்தார். இயேசுவுக்கு 33 வயது கூட ஆகவில்லை. ஆனால் இவர் 38 ஆண்டுகளாக அங்கே படுத்திருக்கிறார். வாழ்க்கையின் நல்ல காலங்களை, மகிழ்ச்சியான காலங்களை, அந்த இளமையான காலங்கள் அனைத்தையும் அவர் துன்பத்தில் கழித்தார், படுக்கையில் செலவழித்தார். அவருடைய சிறப்பு, இயேசு அவர் அருகில் வந்தபோது அவரின் சூழல் மாறியது, முற்றிலும் மாறியது. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் சிறப்பு. நாம் ஒவ்வொருவரும் வாழுகின்ற சூழல் வித்தியாசமானது. எனது குடும்பம் இத்தனை ஆண்டுகளாய் இப்படிப்பட்ட கடின சூழலில் சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். நான் பல ஆண்டுகளாக அழுகிறேனே, எனக்கு பதிலில்லையே என்று நினைப்பீர்கள். எனது நோய் என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறதே என்று நினைப்பீர்கள். நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னும் நடைபெறவில்லையே என்று நீங்கள் ஏங்கி தவித்து கொண்டிருப்பீர்கள். பல ஆண்டுகளாக நான் கடன் சுமையில் தத்தளிக்கிறேனே என்று நினைப்பீர்கள். பல ஆண்டுகளாக நான் வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நினைப்பீர்கள். பல ஆண்டுகளாக நான் தனிமையில் போராடி கொண்டிருக்கிறேனே என்று, எனக்கு யாரும் இல்லையே என்று நீங்கள் நினைக்கின்ற சகோதரமே, 38 ஆண்டுகளாய் படுக்கையாய் கிடந்தவர் கூறினார், எனக்கு யாருமில்லை இயேசுவே. தண்ணீர் கலங்கும் போது குளத்தில் இறக்கிவிட எனக்கு ஆளில்லை இயேசுவே. அவனது அழுகை இயேசு கேட்டார். யாருமில்லாத அவரிடத்தில் நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். அந்த குளத்தின் கரைக்கு இயேசு வந்தது போல இன்று எனது வாழ்க்கைக்கும் இயேசு வர வேண்டும். இன்றைய இறைவார்த்தையின் மூலம் இயேசு என்னை தொட வேண்டும், என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும், என்னுடைய துன்பத்தை அவர் தொட வேண்டும். இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். கண்டிப்பாக விடுதலை உண்டு. வருடங்கள் பெரியது அல்ல, ஆனால் 1 நிமிடம் போதும், ஒரு நொடி பொழுது போதும். ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்க்கைக்கு கடந்து வரும்போது ஆண்டுகள் பெரிதல்ல. வருடங்களாக வந்த துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை அனைத்தும் மாறி மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். 38 ஆண்டுகள் பெரிதல்ல. அவன் அன்றைய நாளிலே குணமடைந்து கடவுளை போற்றி புகழ்ந்து சென்றானே, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்த விடிவான காலம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேக ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய இல்லங்களுக்கு வர ஜெபிப்போம். கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு இன்று நம்மை தொடுவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.